Hi foodies, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னென்னது. பேல்புரி தாங்க இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. சாப்பிட்டா இன்னும் சூப்பராக எம்மியாக இருக்கும். இதில் ஃப்ரூட்ஸ் அப்புறம் முளைக்கட்டின பயிரெலாம் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் கூட. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கும்பர் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, சாட் பவுடர், சால்ட் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு கேரட், ஒரு பெரிய வெங்காயம், இது முளைக்கட்டின பயிறு, பைத்தம்பருப்பும் சென்னாவும் ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். இது ஒரு துண்டு மாங்காய், பொரி தேவையானது வேணும், ஸ்வீட் சட்னி, மாதுளம்பழம், பானிபூரி, மிக்சர், கொஞ்சம் நல்லெண்ணெய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதேமாரி ஒரு அகலமான பாத்திரத்தில் பொரியை கொட்டிக்கலாம். இது நான் 4 பேருக்கு தேவையான அளவு நான் பண்ணுறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இந்த பொரியில் நம்ம கொட்டி கிளறலாம். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா மிளகாத்தூள் நிறையா போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாக போட்டால் தான் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மெயினாக ஓமப்பொடி போடுவாங்க. நான் ஓமப்பொடி போடாமல் மிக்சர் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு போடுறேன். இப்போ இந்த பானிபூரி எல்லாத்தையும் நம்ம அதில் உடச்சி போட்டுக்கலாம். பானிபூரி எதுக்கு போடுறதுனா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு தான் பானிபூரி உடச்சி போட்டுக்கிறேன். பானிபூரி இல்லைன்னா ஓகேங்க, உங்களுக்கு கையில் எது கிடைக்குதோ அதை போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ்னாலே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் இல்லைங்களா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போ இந்த முளைக்கட்டின பயிரையும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சென்னா எல்லாத்தையும் ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கிறேன், வேக வச்சுருக்கிறேன் குக்கரில். கொஞ்சம் அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதையும் கலந்துக்கலாம். முளை கட்டின பயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கேரட், மாங்காய் இல்லாதவங்க லெமன் பிழிஞ்சு கூட போட்டுக்கலாம். தக்காளி, வெள்ளரிக்காய், கொத்தமல்லி தழை, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதுளம்பழம் கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி பேல்புரியில் ஃப்ரூட்ஸ் யாரும் போட்டு தரமாட்டாங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால ஃப்ரூட்ஸ் போட்டு செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஆப்பிள், கிரேப்ஸ், அப்புறம் பனானா கூட கட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் சட்னியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நான் தனி வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் எதுக்கு நம்ம போடுறோன்னா எல்லா மசாலா, இந்த வெஜிடபிள் எல்லாம் அந்த பொரியில் கோட் ஆகணுங்கிற வாசி நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். ஆலிவ் ஆயில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லாதால நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான்.
பாருங்கள். இப்போ இதேமாரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ரெசிபி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. மேலே கொஞ்சம் இந்த மாதுளம்பழம் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். சூப்பராக வந்திருக்குங்க நம்ம பேல் பூரி. சாப்பிட்டா இன்னும் எம்மியாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய அன்பான கமெண்ட்ஸ் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நல்ல ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.